ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது உடலுக்கு ஆரோக்கியமான கேரட் ஜவ்வரிசி பால் பாயசம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. ஜவ்வரிசி வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுட்டோம். அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். அடுத்து நம்ம கிஸ்மிஸ், முந்திரி, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பாதாம், இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸாக சேர்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு நீங்கள் வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் நம்ம கேரட் ஒரு 2 கேரட் அளவுக்கு நல்லா தோல் சீவி நம்ம துருவி எடுத்துருக்கோம். அந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா நீங்கள் நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கேரட் வந்து வதங்கிடுது. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து நெய்யிலே நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கணும். நல்லா வெள்ளையாக அது பொரிஞ்சு வர்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம பொரித்து வெள்ளையாக எடுத்துக்கலாம். இதை வந்து ஊற வச்சோன்னா நமக்கு டைம் ஆகும். நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செய்யும் போது சீக்கிரமாக நெய்யிலே வறுத்து செய்யும் போது சீக்கிரமாக செய்யலாம். இது உங்களுக்கு குயிக்காக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், வெள்ளையாக இந்த மாதிரி பொரி கலரில் நல்லா வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சிட்டு இந்த மாதிரி வந்துடும். எடுத்துக்கோங்க பொரிச்சதுக்கப்புறமா. அடுத்து இது கூட தண்ணி அது ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு நல்லா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. வேக விட்டு விசிலில் போட்டு எடுத்தாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு. அடுத்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி நான் ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். அந்த பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அந்த பாலை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சுகர் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை இது இருக்கோ உங்கள்கிட்ட வந்து அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஏலக்காய் பவுடர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு வரும், அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வெனிலா எசன்ஸு உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஒரு 2 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி, கேரட்டு, பால் எல்லாம் கொதித்து நமக்கு ரெடி ஆகிடுது. அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம், வால்நட்டு, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து வச்சு அதை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமான கேரட் ஜவ்வரிசி பால் பாயசம். ஜவ்வரிசி வந்து வயிற்று புண்ணெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆட்சி கொடுக்கும். புண்ணு இருக்கவங்க சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கேரட்ஸ் கலந்து கொடுக்குறனால ரொம்ப நல்லது. பெரியவங்களாம் சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.